நடைமுறை சமீப காலம் பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையும் கூட்டம் அது இழம்போது ஏதாவது கோயில் ஃபேமஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து முடிச்சிருக்காங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கூட்டத்திலலாம் போகணுங்கிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா வந்து கூட்டம் இல்லாத நேரத்தில் வந்து கடவுளை தரிசிக்கிறது ரொம்ப சந்தோஷம் சொல்கிறேன். கூட்டம் தான் நீங்கள் வெளியில் கோபதர்ஷனோட மேற்கொண்டு வரலாம். நான் கூட்டத்தில் போய் தான் பார்க்குற விஷயம் கிடையாது. உங்களுக்கு கடவுள் அருள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கோபத்தில் என்ன கீழே இறங்கி விட வந்து உங்களுக்கு அருள் கொடுப்பார். சரியா? ஸோ கூட்டத்தில் போன விஷயம் கிடையாது. அந்த தகவலோடு இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவனுடைய 5 சபையை பற்றி பார்க்க போகிறோம். என்ன சிவனின் 5 சபை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். சிவபக்தர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சிவனின் 5 சபைங்கிறது சிவன் வந்து 5 இடங்களை வந்து எனக்கு இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்தவர். அதாவது நமக்குன்னு ஒரு அரசபை வச்சுருப்பாங்க இல்லையா, அது மாதிரி சிவன் தனக்கான அரசபை 5 இடங்களில் வச்சுருந்தார். முதல் சபை ரத்தின சபை. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவிலங்காடுங்கிற இடத்துல தான் இருக்குது ரத்தின சபைங்கிறது. வடேஸ்வரர் ஆட்சி பண்ணாங்க. குழலியம்மாள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து பார்வதி தேவியும் சிவபெருமானும் வந்து நடனம் புரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இந்த இடம். இந்த கோயிலுக்கு நான் சொல்கிறதோட நீங்கள் நேரில் போனீங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். பழமையான ஒரு கோயில் ரத்தின சபை. ஏன் இந்த குறிப்பிட்ட அந்த 5 சபை பற்றி பேச போகிறேன்னா, இந்த 5 சபை வந்து மக்கள் அதிகமாக கூடாத ஒரு இடம், மனசுக்கு அமைதி தரக்கூடிய இடம். அதனால் இந்த இடத்த பற்றி நான் பேசுகிறேன். ரத்தின சபைக்கு நீங்கள் போயிட்டாங்க. இது சிவனின் முதல் சபை. சரியா? 2வது சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் இருக்க வெள்ளி சபை. சிவபெருமான் வந்து தமிழ் வளர்த்த அந்த அறம் வளர்த்த தமிழ் சங்கத்தை வளர்த்த அந்த சபையில் வந்து சிவபெருமான் வந்து வெள்ளி சபையில் வந்து அமர்ந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. ஸோ சுந்தரேஸ்வரர். அதனால் வந்து வெள்ளி சபை 2 இடம் அங்கே இருக்குது. 3வது சபை எங்கே இருக்குன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற தாமிர சபை. தாமிரபரணி ஆறு ஓடுது இல்லையா, அது நினைவாக அங்கே தாமிர சபையை அமைச்சிருக்காரு நம்ம சிவபெருமான். அப்போவே அங்கே ஆட்சி புரிஞ்ச இடம் தான். நெல்லையப்பராக இருந்த சிவபெருமான் வந்து தாமிர சபையில் ஆட்சி பண்ணியிருக்காரு. சரி, 4வது சபை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற குற்றாலம் குறவஞ்சி போட்டிருக்காங்களா, குற்றாலம் குறவஞ்சி அந்த இடத்துல சித்திர சபையாக சொல்லியிருக்காங்க. சித்திர சபைனா உங்களுக்கு தெரியும், ஓவியம். அந்த காலத்தில் வந்து அந்த பண்பாட்டு மக்களை வந்து பழங்குடி மக்கள் வந்து சித்திர சபை அந்த ஓவியங்கள் வரைந்து தான் வந்தாங்க. சித்திரத்தாலே சிவபெருமானை வரைந்து வணங்கி அந்த சபையில் சிவபெருமான் சித்திரமாகவே இருப்பார். அதனால் சித்திர சபை சொன்னாங்க. முடிஞ்சால் குற்றாலம் போனீங்கன்னா சித்திர சபை பார்த்துவாங்க. அருவியில் குளிக்க வரங்க முக்கியம் கிடையாது, அந்த சித்திர சபைக்கு போயிட்டு வாங்க. ஓகே. சரி, 4வது சபை. 5வது சபை எங்கே கேட்டிங்கன்னா நம்ம கடலூரில் இருக்கிற அந்த கனக சபை தான். இது இப்போ பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கலையா, கனக சபை நடனாட்டிய மஞ்சள். ஸோ இந்த 5 சபைகளுக்கு எப்பமா போயிட்டு வாங்க. எல்லோரும் நீங்கள் வந்து சிதம்பரம் போயிருப்பீங்க. சரியா? அது தவிர இந்த 4 சபைக்கு நீங்கள் போனீங்களான்னு தெரில, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சிவன் கண்டிப்பாக அடைக்கும். சிவன் இருக்கிடமும் அதுதான் நான் சொல்வேன். ஏன்னா அமைதி எங்கே இருக்கோ அங்கே சிவன் இருப்பார். ஏன்னா சிவன் தேடலாம் அமைதியை மட்டும்தான். அது உங்களுக்கு தெரியும். நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கணும் எங்கன்னா அமைதி இருக்கணும். ஸோ அமைதியை கிடைச்சி நீங்களும் போங்க, சிவர்கள் பெற்றுவாங்க.